நமக்கு அடிப்படையாக தேவையான ஒரு காரியம், அதை குறித்து நாம் சில வசனங்களை நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். நம்மளை என்னன்னு கூப்பிடுறாங்க சபையில? வெளியில கிறிஸ்தவர்கள்னு கூப்பிடுவாங்க, சபைக்குள்ள நம்ம எப்படி நம்மளை அழைக்கிறோம்? விசுவாசிகள். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையான காரியம் ஒன்று என்ன தேவை? விசுவாசம். விசுவாசம் தான் அப்போ அடிப்படையா இருக்குது. சில நாட்களாக விசுவாசத்தை குறித்து தியானித்தும் இருக்கிறோம். நம்ம அதுல விசுவாசத்திற்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னது? நம்மளுக்கு பெரும்பாலும் மனப்பாடமா தெரியும். என்னது? விசுவாசமானது நம்பப்படுகிறதோடைய உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அப்ப நம்ம நம்புறோம். முதல் காரியம், இயேசு மெய்யான தேவன் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் எல்லாமே செய்ய முடியும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அப்ப நமக்கு அந்த அடிப்படையாக இருக்க வேண்டிய அந்த காரியம் எப்படி இருக்கிறது, நாம் எந்த நிலைமையில இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம புரிந்து கொள்ளும் போது இன்னும் ஆண்டவருக்குள்ளாக வளர்றதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதை சார்ந்த சில காரியங்களை நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். முதலாவது, இந்த விசுவாசத்தினால நமக்கு வருகிற பலன் இல்ல நன்மைகள் என்ன என்பதை சில காரியங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். அதுல முதல் அடிப்படையான காரியமே என்னது? நம்ம ரட்சிக்கப்படுகிறதுக்கே எதுதான் தேவையா இருக்கிறது? விசுவாசம் தான் அடிப்படையான தேவையா இருக்கிறது. அப்போ முதலாவது காரியம், நம்ம விசுவாசிக்கும் போது என்ன பண்ணப்படுவோம்? ரட்சிக்கப்படுவோம். நம்ம வாசிக்கலாம், யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நம்ம ஏசப்பா கிட்டி சேர்றதுக்கு, நாம் மீட்கப்படுவதற்கு அடிப்படையான ஒரு காரியம் என்னவா இருக்கிறது? ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன். விசுவாசிக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணப்படுறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இன்னொரு வசனம் ரோமர் 10 பார்க்கிறோம். 9வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப நம்ம எப்போ ரட்சிக்கப்படுறோம்? நம்ம எப்போ ஏசப்பாவுடைய பிள்ளைகளா ஆகிறோம்? நாம் முதலாவது அவரை நம்பும் போது, அவர் நமக்காக மரித்தார், நமக்காக உயிர் தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசித்து அதை நம்ம என்ன பண்றோம்? வாயினால சொல்லும் போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ விசுவாசத்தின் மூலமா முதலாவது நமக்கு வருகிற ஒரு காரியம் என்னது? நம்முடைய மீட்பு, நம்முடைய ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. அப்போ விசுவாசித்தால் என்னது? ரட்சிக்கப்படுவாய் முதல் காரியமாக நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 2:8 இதே காரியத்தை நம்மால பார்க்க முடியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அது என்னது? அது நம்மளால வர்றது கிடையாது. ஏசப்பா நம்மளை தேடி வந்திருக்கிறது. நம்ம ஏதோ நல்ல காரியம் செஞ்சுட்டோம் அதனால கிடையாது. நம்மை அவர் ரொம்ப நேசிக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காரு? நம்மளை தேடி வராரு. அவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துறாரு. அதை நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசிப்பதன் மூலமாக நாம் என்ன ஆகிறோம்? இயேசுவின் பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். 2வது காரியம் என்னது? அவர் மூலமாக விசுவாசிக்கிறதுனால நம்ம என்ன ஆகிறோம்னா நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு. நம்ம பாவிகளா இருக்கோம், இயேசுவை அறியாம இருக்கோம். இயேசப்பா நம்மளை மீட்டு கொள்றாங்க. மீட்டு கொண்டு அப்படியே விடாம என்ன பண்றாங்க? அவரை போல நம்மை மாற்றுகிறார். அதுக்கும் என்னதான் தேவையா இருக்குது? அடிப்படையாக விசுவாசம் தான் தேவையாக இருக்கிறது. நம்ம அப்போ ரோமர் 5 வாசிப்போம். 1வது வசனம். ஆமா, முதல் காரியம் நம்ம என்ன பார்த்தோம்? ஏசப்பா நம்மளை தெரிந்து கொள்றாரு, நம்மளை என்ன பண்றாரு? விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்படுறோம். 2வது காரியம், விசுவாசத்தினால நம்ம என்ன பண்றோம்? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இது எதுவுமே நம்முடைய கிரியைகள்னால வருகிறது இல்லை. நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்முடைய கிரியை நீதியாக மாறுகிறது. அது மாத்திரம் அல்லாமல் அதே வசனத்துல நம்ம கடைசியா பார்க்கும்போது அதனால நம்மளுக்கு என்ன வருதான்? தேவனுடைய சமாதானமும் நமக்கு கிடைக்கிறது. அப்ப 3வது காரியம், நமக்கு சமாதானம் வருகிறது. முதலாவது காரியம் ரட்சிப்பு வருது. 2வது காரியம், தேவன் அவரை போல நம்ம என்ன பண்றாரு? மாற்றாரு. நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவர்களாக இருந்த போது அவர் நம்மளை மீட்டு கொண்டு என்ன பண்றாரு? நமக்கு
அந்த ஒரு நீதிமான்களாக மாறுகிறதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். அது விசுவாசத்தின் மூலமாக வருகிறது. மூன்றாவது காரியம், அந்த ஒரு சமாதானம். அதாவது தேவனுக்கும் நமக்கும் இருந்த அந்த பிரிவு என்னாகுது, மீண்டுமாய் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வருகிறது. அதாவது தேவனோடு உள்ள ஒரு சமாதானம் மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்படுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல இதை குறித்து நம்ம பார்க்கலாம். 6வது வசனத்துல இருந்து 7வது வசனம். அதாவது நம்ம எப்படி விசுவாசத்தோடு அவர்கிட்ட காரியங்களை கேட்கணும் என்று சொல்லப்படும் போது, நீங்கள் எதை குறித்து என்னது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் என்ன பண்ணணுமா, இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆண்டவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும், எதை குறித்தும் கவலைப்படவே கூடாது. அப்படி கவலைப்படாம ஏதோ சூழ்நிலையில ஏதோ பிரச்சனைகள் வருது, குழப்பங்கள் வருது, நம்ம என்ன பண்ணணும், எல்லாவற்றை குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை என்ன பண்ணணும், ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்தணும். அப்படி அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும்போது என்ன ஆகும், அவர் அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை என்ன பண்ணும், இருதயங்களை சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ தேவனுடைய உறவு நம்மளுக்கு என்னது மீண்டுமாய் வரும்போது அந்த ஒரு சமாதானம் வருது. இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்கு என்ன இல்லை, மனசுல சமாதானம் இல்லை. என்னதான் முயற்சி பண்ணாலும் சமாதானம் மட்டும் என்னது உலகத்துல இருந்து கிடைக்கவே கிடைக்காது. ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷமோ இல்ல காரியங்கள் கிடைக்கலாமே தவிர ஒரு சமாதானம் இயேசுவிடத்துல இருந்து மாத்திரம்தான் நமக்கு வரும். அப்போ நாம் அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு மூணாவது காரியம் என்ன பார்க்கிறோம், சமாதானம் நமக்குள்ளாக வருகிறதை பார்க்கிறோம். அடுத்த காரியம் நம்ம பார்க்கும்போது, விசுவாசம் இருப்பதனால நம்முடைய விண்ணப்பங்கள் பதில் அளிக்கப்படும். அப்போ நம்ம விசுவாசத்தோடு அவரிடத்துல என்ன பண்ணும்போது நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது அவர் நமக்கு பதில் அளிக்கிறார், நாம் அதை பெற்று கொள்ளுகிறோம். மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன பண்ணுங்க, விசுவாசிங்க. அப்போ இன்னைக்கு நம்ம இயேசுதான் நம்முடைய இரட்சகர், இயேசுதான் நம்முடைய தேவன் என்று சொல்லும் போது, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குன்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும், ஏசப்பா நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா இதை தருவீங்கன்னு சொல்லி நம்பி அவர்கிட்ட நம்ம கேட்கும் போது, ஒரு அப்பா கிட்ட இல்லை ஒரு நம்ம தகப்பன் கிட்ட எப்படி சாதாரணமா கேட்போமோ அது போல நீங்க கேட்கும் போது ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, பதில் அளிப்பார். அந்த நீங்கள் அவருடைய சத்தத்தை என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். அப்ப அவருடைய சத்தத்தை கேட்கும் போது அவர் பதில் அளிக்கும் போது என்னது, நம்ம என்ன கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அவரும் நமக்கு என்ன பண்ணுவாரு, செவி கொடுப்பார். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்ப நீங்க என்ன கேட்கிறீங்களோ, சமாதானத்துக்காக, ரட்சிப்புக்காக, விசுவாசம் இன்னும் நிறைய விசுவாசத்தை வளர்ந்து நம்ம கேட்கும் போது இயேசு நமக்கு என்ன பண்ணுவார், அதற்கு உதவி செய்வார். அப்ப இயேசு நமக்கு ஒரு தகப்பன் போல என்று பார்த்தோம். அப்ப நம்ம இந்த காரியங்களை எப்படி ஒரு குழந்தை ஒரு அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ கேட்கும் போது எப்படி உரிமையா அப்படி ஒரு நம்பிக்கையோடு கேட்குமோ, அது போல நாம என்ன பண்ணோம், இயேசு கிட்ட நம்ம விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அடுத்த காரியம், நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது கிடைக்கிற இன்னொரு காரியம், அது விசுவாசத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க முடியும். மற்ற ஜனங்களுக்கு கிடைக்காத அந்த ஒரு நன்மை நமக்கு அற்புதத்தின் மூலமா அதிசயங்கள் மூலமா நடக்கும். நம்ம வேதத்துல இயேசு உலகத்துல இருக்கும்போது உள்ள நிறைய காரியத்தை பார்க்கிறோம். அவர் என்னது, கஷ்டப்படுற ஜனங்களுக்கு இல்ல வியாதியஸ்தர்கள் அவர்கிட்ட கொண்டு வரும்போது அவர்களுக்கு என்ன பண்றாரு, சுகத்தை தருகிறார். அப்போ நிறைய நேரம் நம்ம பார்த்துருப்போம், அவர் கேட்கும்போது என்ன ஒரு காரியம் கேட்பாரு, நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்பாரு. அப்படி கேட்கும்போது அவர்களும் விசுவாசிக்கும் போது தேவன் என்ன பண்றாரு, நன்மையை செய்கிறார். அப்போ இயேசு நமக்கு அந்த நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அதை விசுவாசத்தின் மூலமா நம்பிக்கையின் மூலமா நம்ம என்ன பண்ணணும், அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு நம்ம 9வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அந்த 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பார்க்கும்போது மத்தேயு 9:20 வசனத்துல இருந்து 22 வசனத்துல பார்க்கிறோம். ம் 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 ஆமென். அந்த ஒரு அம்மாக்கு என்ன இருக்குது, பெரும்பாடு, அவங்களுக்கு ஒரு நோய் இருக்குது. அவங்க மருத்துவர் எல்லாரையும்
எல்லா முயற்சிகளையும் பண்ணி பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு சுகம் இல்லை. அவங்க ஒரு நாள் விசுவாசத்தோடு என்ன பண்றாங்க, நான் இயேசுவோடைய ஆடையை வஸ்திரத்தை தொட்டா எனக்கு என்ன ஆகும், கண்டிப்பா ஒரு சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட விசுவாசத்தோட வந்து செய்யறாங்க. அப்படி செய்யும் போது என்ன நடக்கிறது, அவங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. 22ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இயேசு அவளை பார்த்து என்ன சொல்றாரு, மகளே திடன்கொள், என்ன உன்னை ரட்சித்தது, உன்னுடைய விசுவாசம், உன் நம்பிக்கை. நீ என்ன பண்ண, இயேசு வந்து உனக்கு ஒரு நன்மை செய்வாருன்னு இன்னைக்கு நீ நம்பி வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கையோடு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு அந்த ரட்சிப்பை தருவாரு. அந்த நம்ம கேட்கிற காரியத்துல ஒரு பதிலை அவர் தருகிறவராக இருக்கிறார். அந்த ஸ்திரீக்கு பெரும்பாடு இருந்தது, ஒரு நோய் இருந்தது. அந்த இடத்துல அவங்களுக்கு தேவை ஒரு சுகம். இயேசு என்ன பண்ணார், அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அந்த ஸ்திரீ அந்நேரம் முதல் என்னாச்சு, அந்த ஸ்திரீ சொஸ்தமானால் என்று பார்க்கிறோம். அப்ப நம்மளுக்கு தேவனிடத்துல இருந்து முதல் காரியம் பார்க்கிறோம், ரட்சிப்பு வருது விசுவாசத்தின் மூலமாய். அடுத்து நம்ம விசுவாசத்தின் மூலமாய் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். விசுவாசத்தின் மூலமாய் தேவனோடு ஒரு உறவு வந்து என்ன ஆகுது, ஒரு சமாதானமாய் மாறுகிறது, ஒரு பிரிவினை மாறுகிறது. அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தின் மூலமாய் நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்த காரியம், நம்மளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நான் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். அடுத்த காரியம், நாம் இந்த உலகத்துல வாழும் போது இது ஒரு எளிதான வாழ்க்கை இல்லை. நமக்கு கடினமான பாதையில நம்ம கடந்து செல்லுகிறோம். அதற்கு தேவையான பலனையும் என்ன பண்றாரு, அந்த பலனை அவர் தருகிறவராக இருக்கிறார். அப்ப நம்ம ஏசாயா 40:31 வசனம் பார்க்கும்போது என்னது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் யாரால காத்திருக்க முடியும், விசுவாசம் உள்ளவர்களால தான் என்னது காத்திருக்க முடியும். இப்போ நீங்க ரொம்ப சாதாரணமா பாருங்க, இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை சந்திக்க வரேன்னு சொல்றாங்க, ஒரு இடத்துல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாதான் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்காக காத்திருப்பீங்க. இல்லைன்னா நீங்க அந்த இடத்துக்கு என்ன பண்ண மாட்டீங்க, போக மாட்டீங்க. அப்போ இங்க நாம் வந்து தேவன் மேல நம்பிக்கை இருக்கும்போது அவருக்கு காத்திருக்கிறோம். அப்படி காத்திருக்கும் போது அவர் என்ன பண்ணுகிறார், நமக்கு ஒரு புதிய பலனை, ஒரு புது பலனை தருகிறார். அந்த பலன் வரும்போது நம்ம எல்லா காரியத்தையும் என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். கழுகுகளை போல செட்டை அடித்து எழுப்புவார்கள், அவங்களுக்கு ஓடினாலும் என்னது இளைப்பு வராது, நடந்தாலும் அவர்களுக்கு சோர்வு வராது. ஏன்னா பலன் யார் கொடுத்தது, அந்த பலனை கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய தேவனிடத்துல இருந்து அந்த பலன் வருகிறது. அது மாத்திரம் அல்லாமல் அப்படி பலன் வரும்போது நம்மால உறுதியா சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் போது என்ன வருகிறது, நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கிறது. அது வரும்போது நம்ம தைரியமா சொல்ல முடியும், இயேசு என்னை பலப்படுத்துறாரு, அதனால என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், அதை மேற்கொண்டு செல்லுவேன். மேற்கொண்டு செல்லுகிற நமக்கு கடைசியா நம்முடைய பயணம் எப்படி, ஒரு நோக்கத்தோட செல்லுகிற பயணம். அப்படி போகிற பயணத்துல அது ஒரு ஜெயம் உள்ளதாக இருக்கும். எதுல, பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு காரியத்துல. எல்லாமே விசுவாசத்தினால வருகிறது. பாவத்தை நம்மளால மேற்கொள்ள முடியும், பயத்தை நம்மால மேற்கொள்ள முடியும். உலகத்துல வருகிற சோதனைகள், இச்சைகள், இல்ல பாவத்துக்கு நேராக கொண்டு செல்லுகிற காரியத்தை எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஜெயம் கொண்டு நம்முடைய பிரயாணம் கர்த்தர் நியமித்த ஓட்டத்திற்கு நேராக அது செல்லுகிறதாக இருக்கும். அதுவும் விசுவாசத்தின் மூலமா நமக்கு வருகிறது. 1 யோவான் 5:4 வசனத்துல பார்க்கிறோம், தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். மனிதன், தேவனை அறியாத மனிதனுக்கு வந்து என்ன சோதனை வந்தாலும் அவன் அதுல தடுமாறி போவான். ஆனால் நாம் வந்து தேவனை உண்மையா விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது, இயேசுவே எனக்கு இந்த காரியத்துல ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி இது பண்ணும்போது, அது எப்பேற்பட்ட ஒரு சோதனையோ எதிர்ப்போ உங்களுக்கு எந்த காரியங்கள் வந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், அதை மேற்கொண்டு ஜெயம் கொள்ள முடியும். அப்ப நம்ம பார்த்த காரியத்துல முதலாவது விசுவாசத்தின் மூலமா நமக்கு ரட்சிப்பு வருது. அந்த ரட்சிப்புக்கு அடுத்தபடியா நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அதற்கப்புறம் நம்முடைய தேவனோடு உள்ள அந்த சமாதானம், அந்த ஒப்புரவு நடக்கிறது. அது மாத்திரம் அல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம கேட்கிற காரியங்கள், நாம் தேவனை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு கேட்கும் போது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருகிறது. பதில் வரும்போது என்ன நடக்கிறது, அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. அதுக்கப்புறம் நாம் எந்த சூழ்நிலையிலும் புது பலனோட என்ன பண்ண முடியும், எழுந்து பிரகாசிக்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் மாற முடியும். இப்போ அடுத்து லாஸ்டா ஒரு காரியம்,
நமக்கு இந்த விசுவாசத்தின் மூலமா வருகிறது. நம்ம முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கல நம்ம சொன்னோம், என்னது? எபிரேயர் 11:1. விசுவாசத்தின் மூலமா நமக்கு என்ன வருகிறது? ஒரு உறுதி வருகிறது. விசுவாசத்தின் மூலமாய் ஒரு நிச்சயம் வருகிறது. அப்போ நம்ம நம்புறோம் சில காரியங்களை, அந்த காரியங்கள்ல நம்மளால எப்படி உறுதியா இருக்க முடியும்? விசுவாசத்தின் மூலமா தான். நம்ம அந்த அதிகாரம் தொடர்ந்து வாசிக்கும் போது அது எதை குறித்து சொல்லுகிறது? ஆரம்பத்துல தேவன் தான் உலகத்தை படைத்தார். அதை எப்படி நம்ப முடியும்? நம்ம விசுவாசத்தின் மூலமா தான் என்னது? அதை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அதே போல நிறைய காரியத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கணும். எல்லாத்துக்குமே இதுதான் அடிப்படையா இருக்கிறது, விசுவாசம் தான் இருக்கிறது. நம்ம பார்க்கிற காரியங்கள், நம்ம வேதத்துல என்ன பண்றோம்? நிறைய காரியங்களை பார்க்கிறோம். அதை பார்த்து நிச்சயித்து கொள்ளுகிறதற்கும் நமக்கு தேவை என்னதுதான்? விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் தான் நமக்கு கட்டளை இடுகிறார். இந்த விசுவாசம் வரும்போது நமக்கு என்ன வருகிறது? ஒரு நிச்சயம் வருகிறது, ஒரு உறுதி வருகிறது. அப்படி இருக்கும்போது நம்ம சொல்ல முடியும், ரோமர் 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என்னது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நாம் விசுவாசத்தோடு இருப்போமானால் நாம் தேவனுக்குள்ளாக பிழைத்தவர்களாக, ஜீவன் உள்ளவர்களாக, அவரோடு உள்ள ஐக்கியத்துல நம்ம உறுதியா இருக்க முடியும். இப்ப நம்ம பார்த்த காரியங்கள்லாம் நமக்கு விசுவாசத்தினால, அதாவது இயேசுவை நம்புறதுனால நமக்கு வருகிற பலன். அதாவது ரட்சிப்பு வருது, நீதிமான்களாக்கப்படுகிறோம், அதுக்கப்புறம் தேவனோடு ஒப்புரவாகி ஒரு சமாதானத்தை பெறுகிறோம், நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்களை கொண்டு தேவன் நடத்துகிறார், நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கிறது, நம்ம வெற்றி உள்ள ஜீவியம் அவருக்காக வாழ முடியும். அதன் மூலமா நமக்கு ஒரு உறுதியும் நமக்கு ஒரு நிச்சயமும் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்குது. நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு நிச்சயம் மற்றும் ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. அதை நம்ம விசுவாசிக்கும் போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது அது நமக்கு நன்றாக புரியும். அவரே நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதுல தவறணும், எல்லாவற்றையும் அவர் போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். இப்போ இந்த விசுவாசத்துல நம்ம எந்த நிலைமையில இருப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்துல நிறைய நிலைகள் இருக்கிறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சில பேர் சின்னதா ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க, பயந்துருவாங்க. எல்லாருமே விசுவாசிகள் தான், அப்படித்தானே? நம்ம எல்லாருமே ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆனா ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொரு மனிதனுக்கு அந்த நிலை என்னது, சில பேருக்கு தடுமாறுகிற நிலையா இருக்கும், சில பேர் அதை ஜெயம் கொள்வதற்கு எளிதாக அவங்களுக்கு இருக்கும். ஆனா எல்லாவற்றிலும் தேவனே நமக்கு உதவி செய்கிறார். நம்ம வேதத்துல இருந்து சில காரியங்களை விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம், செத்த விசுவாசம் என்று ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது நான் என்ன சொல்றது, ஒரு சிறிய, அதாவது ஒரு கீழான ஒரு நிலைமையிலேருந்து மேலான நிலைமைக்கு நேராக அப்படி நம்ம போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஒன்று பார்க்குறோம், என்னது? செத்த விசுவாசம். இப்போ நம்ம அதை எப்படிப்பட்ட விசுவாசம் என்று பார்த்தா, அவங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னு வேணா சொல்லுவாங்க, ஆனால் அவங்க கிட்ட அதை சார்ந்த எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்காத ஒரு சூழ்நிலை. நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளை எல்லாரும் விசுவாசிகள் என்று சொல்லுகிறாங்க, நாமும் நம்ம விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம விசுவாசம் செத்ததா இருக்கா இல்லை உயிரோட இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அதை குறித்து பார்க்கும்போது அந்த யாக்கோபு 2:17 பார்க்கிறோம், அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இயேசுவை நீங்க நம்புறீங்க, இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னு சொல்லும் போது நமக்கு அடுத்து அது கிரியையில வெளிப்படணும். நாம் அவரோடு பேசணும், அவர்கிட்ட பழகணும், அவர்கிட்ட நமக்கு தேவையான உதவி அவர்கிட்ட கேட்கணும். எல்லா காரியத்திலும் நம்ம மனுஷங்க கிட்ட போய் நிக்காம, ஏசப்பா எங்கேயும் தேடி போக தேவையில்ல, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கண்ணை மூடுறதும் எதுக்கு, நமக்கு எந்த குழப்பங்களோ இல்லை வெளியில உள்ள காரியங்களோ நமக்கு என்னது தொந்தரவா இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம், கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு இந்த காரியத்துல உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அது கிரியையின் மூலமா நம்ம அதை வெளிப்படுத்த வேண்டும். இப்போ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ மோசே விசுவாசிக்கிறாரு, ஆண்டவர் என்னது கடலை 2 பிளந்துருவாரு. அப்போ சம்பந்தம் இல்லாம ஒரு அந்த குச்சியை கொம்பை கொண்டு நீட்டணுமா? தேவன் அங்க பிளக்கிறாரு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, நீ ஒரு கிரியையே ஒன்னு செய்ய சொல்றாரு, நம்முடைய காரியம் நாம் அதை கேட்டு என்ன பண்ணோம், கீழ்ப்படியணும். அப்ப நம்முடைய விசுவாசம், நான் விசுவாசி தான், ஆனா எனக்கு என்ன இல்லை,
என் விசுவாசம் செத்ததா இருக்குது, அப்படி இல்லாதபடிக்கு நம்ம விசுவாசம் எப்படி கிரியை உள்ளதாக இருக்க வேண்டும். அப்போ செத்த விசுவாசம்னா என்னது? அது கிரியை இல்லாத விசுவாசம். அப்ப நம்மளுடைய விசுவாசம் அப்படி இல்லாதபடிக்கு என்னது? ஜீவன் உள்ளதாக இருக்க வேண்டும். அடுத்து 2வது காரியம் அற்ப விசுவாசம் என்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இயேசு நிறைய நேரத்துல தம்முடைய சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அதுல அற்ப விசுவாசிகளுக்கு ஏற்படுகிற ஒரு காரியம் பயம். அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வித்தியாசமாவோ இல்ல பிரச்சனைக்குரியதா வரும்போது என்ன வரும்? பயம் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 8வது அதிகாரம் 23வதுல இருந்து 26வது வசனம் பார்க்கும்போது, அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அதாவது இயேசு படகுல ஏறி போறாரு, சீஷர்களும் பின் சென்று போறாங்க. அப்பொழுது படகு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு? நித்திரையாய் இருந்தார். இயேசு கூட தான் இருக்கிறாரு, அவர் என்ன இருக்கிறாரு? நித்திரையா இருக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு என்னது? அடுத்த வசனம் நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்று சொல்லுகிறாங்க. என்னது? புயல் அடிக்குது, காற்று பலமா அடிக்குது, அவங்களுக்கு பயம் வந்துச்சு. இயேசு கூட தான் இருக்காரு, ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காரு? தூங்கிட்டு இருக்காரு. இவர் இப்படியே தூங்கிட்டு இருந்தா நமக்கு என்ன ஆயிடும்? பிரச்சனை ஆயிடும். நம்மளாம் என்ன ஆயிடும்? தண்ணியில மடிந்து போயிடும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு சங்கீதத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேலை காக்கிறவர் என்ன பண்றது இல்லையா? உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. அவர் ஒருவேளை நித்திரையா இருந்தாலும் அவருக்கு என்ன நடக்கிறதெல்லாம் தெரியும். அவர் அப்பவும் என்னது பார்க்கிறார்? தம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்துல எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது இவர்களை பார்த்து சொல்றாரு, அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். இயேசு கண்டிப்பா காற்றையும் கடலையும் அதட்டுவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பயப்படாம அவரை விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை அற்ப விசுவாசத்துல ஒரு காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு நம்முடைய விசுவாசம், நம்ம விசுவாசிகள் என்று சொன்னாலும் சூழ்நிலை வித்தியாசமா வரும்போது நமக்கு பயம் வருகிற நிலைமை வரும். அப்படி வராதபடிக்கு அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு அவரை உறுதியாய் பற்றி கொள்வோமானால் நமக்கு அந்த பயம் நீங்கி போகும். 2வது காரியம், அற்ப விசுவாசம் இருக்கும்போது சந்தேகம் ஏற்படும். நம்ம அதே போல இன்னொரு சம்பவம் பார்க்கிறோம். மத்தேயு 14வது அதிகாரம் 22ல இருந்து 33வது வசனம். நம்ம முழுமையா வாசிக்க வேண்டாம். அந்த காரியத்துல நம்ம பார்க்கும்போது இதே போல ஒரு சூழ்நிலை நம்ம நடக்கிறதை பார்க்கிறோம். அதான் 30வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து நம்ம யாரு இப்படி கூப்பிடுறது? பேதுரு என்ன பண்றாரு? இதே போல சீஷர்கள் மட்டும் படகுல போறாங்க. இதே போல ஒரு சூழ்நிலை வருது. அப்போ இரவுல பாக்குறாங்க, இயேசு அவர்களை நோக்கி வருகிறதை பார்க்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? இப்ப 26ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து அவங்க பயப்படுறாங்க. இது யாருன்னு தெரியல, யாரோ தண்ணியில நடந்து வராங்க இருட்டுலன்னு அவங்களுக்கு பயம் வருகிறது. அந்த சூழ்நிலையில பேதுரு என்ன சொல்றாரு? இது நீங்கன்னா நான் என்ன பண்ணோம்? தண்ணியில நடக்கணும்னு சொல்றாரு. இயேசு என்ன பண்றாரு? வா, நடந்து வான்னு சொல்றாரு. அவரும் என்ன பண்றாரு? இயேசு இருக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கையில என்ன பண்றாரு? நடந்து வராரு. கீழ்ப்படிஞ்சிட்டாரு. ஆனா அவருக்கு என்ன வந்துச்சு? காற்று அடித்த உடனே சூழ்நிலைகள் கொஞ்சம் பயமுறுத்துறது போல இருந்த உடனே அவருக்கு பயம் வருது. 30வது வசனத்தை பார்க்கிறோம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு, அதாவது சூழ்நிலையை பார்க்கும்போது என்னது? அந்த மனிதர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். அப்போ விசுவாசிகள் என்று சொல்லுவோமானால், நமக்கு ஒருவேளை நம்முடைய விசுவாசம் அற்பமாய், ஒருவேளை கொஞ்சம் விசுவாசமாய் இருக்குமானால் சூழ்நிலையை பார்க்கும்போது பயம் வரும். 2வது சந்தேகம் வரும். அப்படி வரும்போது இயேசு என்ன சொல்றார்? உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கணும். ஒருவேளை நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிட்டு, இயேசு எனக்கு இதை செய்யறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, ஆனா டெய்லி சந்தேகப்பட்டுட்டே இருந்தோம்னா, ஒருவேளை இது நடக்காதோ, இன்னும் நாள் நிறைய ஆயிட்டே போதே, இன்னும் நிறைய மாதங்கள் கடந்துட்டே போதே, அப்படி சந்தேகப்படுவோமானால் நம்முடைய விசுவாசம் அற்பமாய் இருக்கிறது. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கணும். ஏசப்பா, என்ன பண்ணுங்க, என்னுடைய விசுவாசம் பெருக எனக்கு உதவி செய்யுங்க என்று நாம் கேட்க வேண்டும். இன்னொரு காரியம், இதே போல நாம் ஒருவேளை விசுவாசத்துல குறைச்சி, அதாவது அற்ப விசுவாசமாய் கொஞ்சம் விசுவாசமாய் உள்ளவர்களா இருக்கோம்னா, அதாவது வருங்காலத்தை குறித்து எப்பொழுதும் பழக்கமும் கவலையும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்போ விசுவாசி என்று நாம் சொல்லுவோமானால், இயேசு பிள்ளைகள் என்று சொல்லுவோமானால்,
ஒருவேளை உங்களுக்கு இன்னும் வருங்காலத்தை குறித்து, அது உங்க வருங்காலமா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளுடைய வருங்காலமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதை குறித்து நாம் கலங்கி கொண்டு இருப்போமானால் நாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய விசுவாசம் இன்னும் குறைவா இருக்குது. நாம் இயேசுவின் இடத்துல என்ன கேட்கணும்? உதவி கேட்கணும். என் விசுவாசம் என்ன பண்ணட்டும், இன்னும் பெருகணும்னு சொல்லி நம்ம உதவி கேட்கணும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 22 31 வசனம் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பார்க்கலாம். அந்த பகுதியில பார்க்கும் போதும் ஒரு சம்பவத்தை நம்மால பார்க்க முடிகிறது. அதுல 28வது வசனத்தை பார்க்கலாம். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து ம் 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 அதாவது சீஷர்கள் என்னது, அவர்களுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றது, உடைக்கு என்ன பண்றது, குடிக்கிறதுக்கு என்ன பண்றது, இதை குறித்து அவர்களுக்கு கவலையா இருக்குது. இந்த காரியத்தை குறித்தெல்லாம் பேசும்போது அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். நீங்க ஏன் இதை குறித்தெல்லாம் கவலைப்படுறீங்க? நாளை தினத்தை குறித்து நீங்க என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய விசுவாசம், நமக்கு ஒருவேளை உங்களுக்கு நாளைக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு கவலை இருக்குன்னா, இன்னும் உங்களுக்கு ஏசப்பா மேல இன்னும் நம்பிக்கை வரணும், இன்னும் விசுவாசம் அதிகரிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணணும், நீங்க ஏசப்பா கிட்டேயே அந்த உதவியை கேட்கும் போது அவர் உதவி செய்வார். நமக்கு ஒருவேளை சில நேரம் சந்தேகம் இருக்கலாம், நம்ம இயேசுவை தேடி வந்திருக்கிறோம், ஆனா இந்த காரியம் நம்ம நினைச்சது அவர் செய்வாரா அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்ம அதுக்கும் என்ன பண்ணணும், இயேசு கிட்ட தான் உதவி கேட்கணும். இயேசுவே நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, இல்லை எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்குது, ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி உதவி செஞ்சா நமக்கு என்ன ஆகும், அந்த விசுவாசம் பெருகும் போது நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நம்ம சாப்பிடுவோம், எதை குறித்தும் நாம் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா தேவனே நம்மை போஷிக்கிறார், அவரே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஏசப்பா உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் சந்திப்பார். அதை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது பார்க்கிறோம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் யார் தேடுறாங்களாம்? உலகத்தார். இயேசுவை அறியாத மனுஷங்க தான் என்ன பண்றாங்க, ஐயோ நாளைக்கு நான் சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நாளைக்கு எனக்கு அப்புறம் என் பிள்ளைய யாரு பார்த்துக்குவா, இல்லைன்னா நாளைக்கு நான் என் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கணுமே, இல்லை நாளைக்கு என் பிள்ளைகள் இல்லைன்னா நான் என்ன தனிமையா விடப்பட்டுருவணும். இப்படி ஏகப்பட்ட கலக்கங்கள் நம்மளுக்குள்ளாக இருக்கிறது. அந்த கலக்கம் போகணும்னா நாம் இயேசுவை பார்த்து அவரை உறுதியாய் பற்றி கொள்வோமானால், அவரிடத்திலே ஏசப்பா எனக்கு என்ன பண்ணுங்க, நான் பலவீனமானவன், எனக்கு என்ன வருது, குழப்பம் வருது, பயம் வருது, சந்தேகம் வருது, நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கோட நீங்க பேசுங்க, தைரியத்தை தாங்க, என் விசுவாசம் என் நம்பிக்கை இன்னும் என்ன ஆகணும், பெருகணும்னு சொல்லி நாம் கேட்போமானால் அவர் என்ன பண்ணுவார், நமக்கு உதவி செய்வார். அப்ப நம்ம முதல்ல ஒரு காரியம் பார்த்தோம், செத்த விசுவாசம் என்று பார்த்தோம். நாம் இயேசுவை நம்பும் போது நம்முடைய விசுவாசம் செத்ததா இருக்கக்கூடாது, அது கிரியை செய்கிறதாக இருக்க வேண்டும். 2வது காரியம் அற்ப விசுவாசம் என்று பார்த்தோம். அற்ப விசுவாசம் இருந்தா நமக்கு கலக்கம் இருக்கும், பயம் இருக்கும், நாளை தினத்தை குறித்து ஒரே சந்தேகம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாதுன்னா நாம் தேவனிடத்துல நம்முடைய விசுவாசம் இன்னும் பெருகிறதற்கு அவர்கிட்ட கிருபை கேட்கணும். நம்ம ஒருவேளை நாளைக்கு இன்னும் எனக்கு உணவு வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்கறதுனால நம்ம இன்னும் திருப்தியோ இல்லை நம்ம தைரியமோ ஆக முடியாது. மாறாக ஏசப்பா எனக்கு விசுவாசம் இன்னும் பெருகணும்னு சொல்லி நம்ம கேட்போமானால் அந்த இருக்கிற சூழ்நிலையில அவர் உங்களை தைரியப்படுத்தி என்ன பண்ணுவாரு, உங்க தேவைகளையும் சந்தித்து அவர் நடத்துவார். அடுத்ததாக நாம் ஒன்று பார்க்கும்போது, இப்போ எனக்கு விசுவாசம் இருக்குது, என் விசுவாசம் செத்ததில்லை, எனக்கு விசுவாசம் அற்ப விசுவாசமும் இல்லை, இன்னும் நல்லா விசுவாசம் இருக்குது. ஆனா நம்முடைய விசுவாசம் ஒரு என்ன சொல்றது, அந்த அலைக்கடல்ல படகு போகும்போது எப்படி அலக்கழிக்கப்பட்டு இருக்குதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது சில நேரம் நான் விசுவாசிக்கிறேன், சில நேரம் நான் அதே விசுவாசத்துல என்னால நிக்க முடியல, அப்படி இருக்க நாம் கூடாது. அது ரோமர்ல பார்க்கும்போது ஆபிரகாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அப்போ நம்ம விசுவாசத்துல நம்ம இன்னும் பெருகிட்டே வரும், சந்தோஷம். ஆனா அந்த விசுவாசம் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல என்ன பண்ணக்கூடாது, மாறப்படாது. ஏசப்பா மேல இன்னைக்கு நம்ம நம்பிக்கை வச்சுட்டோம்னா அவர் செய்வாருன்னு சொல்லிட்டு நம்ம உறுதியா என்ன பண்ணணும், அவருடைய நேரத்துக்காக காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது அவருடைய வழிகள் என்னவா,
ரொம்ப அதிசயமானவைகளா இருக்கும். அப்போ நாம் கேட்கிறதை காட்டிலும் நம்ம வித்தியாசமா நம்முடைய தேவன் நமக்கு செய்கிறதை என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். அப்போ நம் தேவனை பார்த்து என்ன பண்ணோம், நம்முடைய விசுவாசம் அற்பமா இல்லை, சந்தோஷம். நம்முடைய விசுவாசம் செத்ததா இல்லை, ஆனா நம்முடைய விசுவாசம் அதே நேரம் அப்படியே தள்ளாடுகிற விசுவாசமா இல்லாதபடிக்கு, சூழ்நிலைக்கு ஏற்றாது போல மாறாதபடிக்கு, அது ஆபிரகாமுக்கு 100 வயசானாலும் அவர் தேவன் எனக்கு என்ன தருவார், பிள்ளையை தருவார்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த விசுவாசம் இருந்தது போல நாமும் நமக்கு தேவன் தருவாருன்னு சொன்னதை கண்டிப்பா தருவாருன்னு சொல்லி என்ன பண்ணணும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அது வருகிற நேரத்துல அது நமக்கு ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் நமக்கு சந்தோஷத்தை தருகிறதாகவும் இருக்கும். கடைசியான காரியம் என்னது, கிரேட் ஃபெய்த். அதாவது என்ன சொல்லலாம், விசுவாசத்துல ஒரு நல்ல உயரமான ஒரு நிலைன்னு சொல்லுவோம். என்ன சொல்லலாம், விசுவாசி அவன் என்ன செய்ய மாட்டான், பதற மாட்டான். அவன் எந்த சூழ்நிலையிலையும் அவன் என்ன பண்ண மாட்டான், பதற மாட்டான். நம்ம ஏசாயா 28:16 பார்க்கிறோம், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும். அந்த மூளைக்கல் யாரு, இயேசு. அவர் மேல நாம் விசுவாசம் வைத்து கட்டப்பட்டு இருக்கும் போது அதை தொடர்ந்து பார்க்கிறோம், விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப நம்முடைய விசுவாசம் எங்க இருக்கணும், 4 லெவல் பார்த்தோம். ஒண்ணு என்னது, கீழே செத்த விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம், அப்படி இருக்கக்கூடாது. 2வது விசுவாசம் அற்ப விசுவாசம், எல்லாத்தையும் குறித்தும் கவலைப்பட்டுட்டு பயந்துட்டு சந்தேகப்பட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது மாறாக நாம் தள்ளாடுகிறவர்களாக நம்முடைய விசுவாசம் இல்லாதபடிக்கு, ஆபிரகாம் எப்படி நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுகிறவர் 100 வயது ஆனாலும் எனக்கு தேவன் பிள்ளை தருவார் என்று சொல்லியிருக்கிறார் என்ற விசுவாசத்துல நிலைத்திருந்தாரோ, அது போல நம்முடைய விசுவாசம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ண மாட்டோம், எந்த சூழ்நிலையிலும் பதறவே மாட்டோம். அது சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா வேணாலும் இருக்கட்டும், நாம் ஒருவேளை சந்தித்திராத பயங்கரமான சூழ்நிலையா இருந்தாலும் நாம் என்ன பண்ண மாட்டோம், பதற மாட்டோம். வேதத்துல 2 காரியம் நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம்ல, தீச்சூளையில போடுறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி அது போல ஒரு காரியத்தை சந்திச்சாங்களா, இல்லை. ஆனா அவங்க அதை குறித்து என்ன பண்ணல, பதறவே இல்லை. சிங்கத்து கூட ஏற்கனவே தானியேல் பழகி இருப்பாரா, இல்லை. அவர் அங்க போட்டாங்க, ஆனா அவர் என்ன பண்ணல, பதறவே இல்லை. நாம் தேவனை விசுவாசிக்கும் போது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் என்னது, நாம் பதற மாட்டோம். அந்த காரியத்தை குறித்து நம்ம ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். என்னதுன்னா, நம்ம பேதுருவை குறித்து பார்க்கிறோம். அவரை என்னது, சிறைச்சாலையில போடுறாங்க. எதற்காக, அவர் இயேசுக்காக உறுதியாய் நிற்கிறாரு, இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல 5வது வசனத்தை பார்க்கிறோம். பேதுருவை சிறைச்சாலையில என்னது காக்கப்பட்டு இருக்கையில் இன்னொரு பக்கத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், சபையார் என்ன பண்றாங்களாம், ஆமா, ஊக்கத்தோட ஜெபம் பண்றாங்க. இப்ப இங்க 2 கூட்ட மக்களை அதாவது 2 என்ன சொல்றது, ஒரு பக்கம் பேதுருவை பார்க்கிறோம், இன்னொரு பக்கம் யாரு, சபையார பார்க்கிறோம். பேதுரு விசுவாசத்துல இப்போ அது முன்ன அற்ப விசுவாசியா இருந்தவர், இப்போ விசுவாசத்துல நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. அவரு அடுத்த நிலைமை அவருக்கு என்னது, வெளியில கொண்டு வந்து அவரை என்ன வேணாலும் பண்ணலாம், அவருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்படலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு, சிறைச்சாலையில சமாதானமா தூங்கி கொண்டு இருக்கிறார். சங்கீதத்துல பார்க்கிற மாதிரி என்னது, சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்கிறேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர்னு சொல்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு, காவல் பயங்கரமா இருக்குது, அப்படியே நிறைய லெவல் இருக்குது. உள்ள அவரை சிறைச்சாலையில வச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, கட்டப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் எதை குறித்தும் கவலை பண்ணாம தூங்கி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் சபையார் என்ன பண்றாங்க, விசுவாசத்தோடு அவர்கள் ஜெபிக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அதற்கப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம், தூதன் என்ன பண்றாரு, அந்த சிறைச்சாலையில இருந்து பேதுருவை விடுதலை பண்ணி கூட்டிட்டு வர்றாரு. அதுவும் அவருக்கு எப்படி இருக்கான், ஒரு சொப்பனம் போலவே இருக்குது. நம்ம ஒரு வசனமா வாசிச்சா ஒருவேளை கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால நான் அப்படியே சம்பவத்தை சொல்றேன். அப்போ என்ன ஆகுது, தூதன் வர்றாரு. இப்போ நீங்க ஒருத்தங்களை ஏதோ ஒரு இக்கட்ல மாட்டிட்டு இருக்காங்க, நீங்க போய் காப்பாத்த போறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம என்ன பண்ணுவோம், எந்திரி ஓடிட்டு, நம்ம எதாவது வந்தா பிரச்சனை யாரும் அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், துரிதப்படுத்துவோம். அங்க என்னது, சாவகாசமா எல்லாம் நடக்குது. என்ன பண்றாரு, தூதர் வர்றாரு, அவரை தட்டி எழுப்புறாரு. எழுப்பி என்ன சொல்றாரு, அவரை ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாகி என்ன பண்ண சொல்றாரு, வெளியில வர சொல்லி அழகா கூட்டு வர்றாரு. பேதுருக்கும் எல்லாம் எப்படி இருக்குது,
ஒரு அரை தூக்கத்துல அவரு சொப்பனத்துல இருக்கிறது போலயே இருக்குது. வெளியில வந்து விட்டு தேவதூதன் போன பிறகுதான் அவருக்கு என்ன தெரியுது, நம்ம எங்க இருக்கோம், இப்போ இன்னும் சிறைச்சாலையில தூங்கிட்டு இல்ல, வெளியில வந்தாச்சுன்னு சொல்றத நம்மால பார்க்க முடியும். அப்போ விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், பதற மாட்டான். நம்ம அதே பேதுருவா தான் பார்த்தோம், என்னது அற்ப விசுவாசியேன்னு இயேசு சொன்னாரு. இப்போ அவர் என்ன நிலைமையில இருக்கிறாரு, விசுவாசத்துல பதறாத ஒரு சூழ்நிலையில பார்க்கிறோம். அதே நம்ம அடுத்து அவர் வெளியில வந்து என்ன ஆகிறத பார்க்கிறோம். அவர் யார்கிட்ட போறாரு, அந்த சபையார் ஊக்கமா சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அங்க அவர் என்ன பண்றாரு, போகிறதை நம்ம பார்க்கிறோம். 12வது வசனத்தை பார்க்கும்போது, அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் என்ன பண்றாங்களா, கூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அங்க வரான். அங்க ரோதை என்று சொல்லி ஒரு பெண் வந்து என்ன பண்றாங்க, வந்து கதவை திறக்கிறாங்க. பேதுரு என்ன பண்றாரு, வந்து சத்தம் கொடுக்கறாரு, வந்து திறக்கிறாங்க. அவங்க எப்படி ஜெபம் பண்ணியிருக்காங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதனால பேதுரு சத்தத்தை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பேதுரு வந்துட்டாருன்னு பயங்கர சந்தோஷம். கதவு கூட திறக்கல, உள்ள போய் என்ன பண்றாங்க, எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, நம்மளுடைய ஜெபம் என்ன ஆயிடுச்சு, ஆமா பேதுரு வந்துட்டாரு. அடுத்த இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, இல்ல அது என்னவா இருக்காது, பேதுருவா இருக்காது. இல்ல இந்த அம்மா ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, இல்ல பேதுரு தான், இல்ல ஒருவேளை அவருடைய தூதனா இருக்கும். அப்ப என்னது, விசுவாசிகள் தான். நம்ம இதுலயே 3 நிலைமையை பார்க்க முடியும். பேதுரு விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு, பதறல. இந்த ரோதைய பார்க்கிறோம், அவங்களும் ஜெபம் பண்ற கூட்டத்துல இருக்காங்க, அவங்க விசுவாசிக்கிறாங்க, அவங்க நம்புறாங்க, ஆண்டவர் வந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்தாரு. இன்னொரு கூட்டமும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனா என்னது, இல்ல அவர் வந்திருக்க மாட்டாரு. நம்மளுடைய சில நேரம் நம்மளுடைய நிலைமைகள் அப்படி இருக்குது. என்னது, நம்ம சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், ஆனா இன்னொரு பக்கம் என்ன, ஆனா ஜெபம் பண்ணும்போது என்ன, ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அந்த ரோதையை பார்க்கிறோம், அவ விசுவாசிக்கிறா, அது அவளுக்கு நம்ம என்ன, அவரால் என்ன சொன்னது, புரிந்து கொள்ள முடிந்தது, பார்க்க முடிந்தது. மற்றவர்களுக்கு வந்து அப்புறம்தான் அவங்களுக்கு வந்து பார்த்து அப்போ உண்மைதான் என்று அவர்கள் என்ன பண்றாங்க, ஆச்சரியப்படுகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம இந்த பகுதியில பார்க்கிறது போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த காரியத்தை பார்க்கணும், 3-4 விதமான ஜனத்தை பார்க்கிறோம். நம்ம விசுவாசத்துல பேதுரு போல என்ன பண்ணோம், உறுதியாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்க போகிறேன். இதே போல இயேசு உலகத்துல அற்புதம் செய்து கொண்டு இருக்கும்போது நம்ம மார்க்ல பார்க்கிறோம். மார்க் 9வது அதிகாரம் 22-24 வசனம் பார்க்கும்போது அங்க ஒரு மனிதனை பார்க்கிறோம். அதாவது அவனுடைய மகன் வந்து என்னது, பிசாசு பிடித்தவனாகி அவன் வந்து ரொம்ப சோதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ மார்க் 9:22-24 நம்ம பார்க்கும்போது அவன் என்ன பண்றான், இயேசுவினிடத்துல கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். மார்க் 9 நம்ம 25 இருந்து அந்த பகுதியை நம்மளால பார்க்க முடிகிறது. உண்மையும் புறப்பட்டு போயிடுச்சு. அவன் என்ன ஆகுறான், சொஸ்தமாகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. இயேசு வந்து என்ன பண்றாரு, அவனை சொஸ்தமாக்குறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, அந்த தகப்பன் வந்து அந்த மகனை ஏற்கனவே யார்கிட்ட கொண்டு வந்திருக்காரு, நம்ம இந்த சின்ன டாக்டர் கிட்ட இருந்து பெரிய டாக்டர் கிட்ட கொண்டு போற மாதிரி என்ன, அந்த ஃபர்ஸ்ட் சீஷர்கள் கிட்ட கொண்டு வந்திருக்காரு. அங்க என்ன கிடைக்கல, சுகம் கிடைக்கல. அடுத்து இயேசு கிட்டே டைரக்டா வர்றாரு. இயேசு வந்து சுகம் கொடுக்கறதை பார்க்கிறோம். அப்போ வந்து சீஷர்கள் போய் கேட்குறாங்க, ஏன் இது எங்களுக்கு நாங்க வந்து என்னது இத நாங்களும் என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம், நடக்கலன்னு சொல்லும் போது இயேசு என்ன சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம், அங்கேயும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா இன்னும் அடிஷ்னலா ஒரு காரியம் அங்க நம்ம பார்க்கிறோம். என்ன வேணும், ஜெபம் தேவைப்படுகிறது, உபவாசம் தேவைப்படுகிறது நம்மளுடைய வாழ்க்கையில. அப்போ நமக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது, நமக்கு என்னது, ஜெபம் தேவைப்படுகிறது, உபவாசம் தேவைப்படுகிறது. தேவனோட இன்னும் நம்ம அந்த உறவுல என்னது அதிகரித்து கொண்டே இருக்கும். நம்ம உறவு அதிகரித்து கொண்டே இருக்கும்போது
நம்ம விசுவாசத்துல என்ன பண்ண முடியும்? பெருக முடியும். நம் மூலமாய் தேவன் வல்லமையான காரியத்தை செய்வார். நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது எப்படி நம்ம அந்த பேதுருவோடைய காரியத்துல பார்த்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த விசுவாசத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. இதே அந்த தகப்பன் கிட்ட இயேசு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? 22 இருந்து நம்ம பார்க்கிறோம். இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிட்ட அவர் கேட்கிறாரு. அப்போ இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு என்ன ஆகும்? எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அப்போ நாம் விசுவாசித்தால் நமக்கு தேவன் செய்கிற நன்மையை நம்மால என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாள் அவருடைய சமூகத்துல நாம் எழுப்பி நிற்போம். நாம் பார்த்தது போல என்ன பார்த்தோம்? ஆரம்பத்துல விசுவாசத்தின் மூலமாக வருகிற நன்மைகளை பார்த்தோம். ரட்சிப்பு வருகிறது, நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம், தேவனோடு உள்ள உறவுல நாம் மீண்டுமா இணைக்கப்பட்ட ஒரு சமாதானம் வருகிறது. அதற்கப்புறம் என்ன ஆகுறது? நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. நமக்கு தேவன் அதன் மூலமாய் செய்கிற அற்புதத்தை பார்க்க முடிகிறது. தேவன் நம்மை அனுதினமும் நடத்துகிற காரியத்தை பார்க்க முடிகிறது. அதன் மூலமாய் நம்ம எதை குறித்தும் கலக்காம நம்ம ஒரு புது பலனை பெற்று நம்மால என்ன பண்ண முடிகிறது? ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற முடிகிறது என்று பார்த்தோம். அடுத்து அதே விசுவாசம், நாம் விசுவாசிகள் என்று சொல்லுவோமானால் எந்த நிலைமையில இருக்கிறோம்னு சொல்லி ஒரு 4 விதமான விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். ஒன்று செத்த விசுவாசம், ஒன்று அற்ப விசுவாசம், இன்னும் ஒன்று ஒரு தள்ளாடுகிற நிலைமையில் உள்ள விசுவாசம், இன்னொரு விசுவாசம் விசுவாசி பதறான் என்பதை குறித்து பார்த்தோம். ஒரு நல்ல விசுவாசத்துல முதிர்ச்சி அடைகிற நிலைமை, நாமும் என்னது பதறாத ஒரு விசுவாசிகளாக நாம் மாற வேண்டும் என்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கும். இந்த பகுதியில நம்ம கடைசியா பார்க்கும்போது அந்த தகப்பனார்கிட்ட இயேசு கேட்கும்போது ஒரு காரியம், நமக்கு என்னதான் நம்ம விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சில நேரம் பயம் நமக்கு நேராக வரும். சூழ்நிலைகள் வரும்போது சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தும், இல்லை கலங்க பண்ணோம் நம்மளுடைய ஜெபம். அந்த தகப்பன் சொல்லும்போது சொல்றாரு 24வது வசனத்துல, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அதாவது இயேசு கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறேன்னு கேட்கும்போது விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னா என்னது? விசுவாசம் இருக்குது, ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு? அவிசுவாசம், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தம் சொன்னான். நாம சொல்ல வேண்டியது அதுதான். அப்பா, நாங்க விசுவாசிக்கிறோம், நீரே மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறோம், நீங்க தான் எல்லாம் படைத்தீங்கன்னு விசுவாசிக்கிறோம், நீரே சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர்னு விசுவாசிக்கிறோம், உம்மால் ஆகாத காரியம் ஒண்ணுமில்லை என்று விசுவாசிக்கிறோம். இருந்தாலும் எங்க அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க.